ஆனால் விலங்குகளும் அனுபவங்களை சேகரிக்கின்றன என்பது உண்மை. சயின்ஸ் படி விலங்குகளும் பதிவுகளை சேகரித்து வைத்துக் கொள்ளுகின்றன. ஆனால் அதை தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட தெரியாது. அதை ஒரு புத்தகமாக்கி அதுலேருந்து ராயல்ட்டி அல்லது லாபம் அதெல்லாம் பார்க்க தெரியாது. ஆனால் விலங்குக்கு அனுபவத்தை சேகரிக்கிற பழக்கம் உண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இங்கே யார் வீடுகள்லையாவது மரம் இருந்து மரத்தில் காக்கா கூடு கட்டி இருந்து கொஞ்சம் அந்த காக்கைகளோடு பழகுகிற வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு ஒன்று தெரியும். யாராவது சில பேர் நம்ம வீட்டில் எப்படி போகும்போது மண்டையில் பின்னாலேருந்து வந்து ஒரு தட்டும் காக்கா கூடு கட்டி இருந்ததுன்னா வீட்டில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த காக்காய்க்கு ஒரு கெடுதலும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனோட குஞ்சுக்கு ஒன்றும் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன்டா நம்மளை வந்து அடிச்சுது அப்படின்னு கேட்டால் அவங்க தாத்தா காக்கா சொல்லிட்டு போயிருக்கு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, கற்பனைக்கு சொல்லலை. அவங்க தாத்தா காக்கா இவன் நம்ம பரம்பரை எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடும். யூ ஓன்ட் பிலீவ், 7 ஜெனரேஷனுக்கு தன் மனதில் பதிந்ததை கடத்துகிற சக்தி காக்கைக்கு உண்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார். 7 ஜெனரேஷன். அதனால் ஒருத்தன் அடிச்சுட்டானா அவன் பரம்பரையை உட்பட அதை அடிக்கும். அதனால் சேகரிக்கிற பழக்கம், ஒரு உண்மையை பதிவு செய்து கொள்ளுகிற வழக்கம், அதை கடத்துகிற பழக்கம், தான் சேகரித்த பதிவை கடத்துகிற வழக்கம், இவை எல்லா உயிரினங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றன.